ஓகே, இதை சுற்றி சுற்றி பார்த்தே வந்து டயர்டாகிட்டு ஆளும் வெயிலாமல் இருக்க வெளியில். ஸோ கொஞ்சம் கூலாக ஏதாவது குடிச்சிட்டு மிச்சத்தை சுற்றி பார்ப்போம். 100+ தான், குடித்தா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அங்கே குடிச்சிட்டு சுற்றி பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிட்டு வாங்க எங்கட அடுத்த இடங்களை சுற்றி பார்ப்போம். இந்த மேலே இருந்து பார்த்தீங்களா, அந்த யூரோங் லேக் வந்து அப்படியே தெரியுது. சுத்த வர வந்து யூரோங் லேக் வந்துருக்கு பாருங்க. அந்த சைட்டும் வந்து அப்படியே யூரோங் லேக் இருக்குது. அப்படியே யூரோங் லேக் இதை சுற்றியே இருக்குது. இது இந்த கார்டன் வந்து ஒரு ஐலண்ட் மாதிரி தான், ஒரு சின்ன ஐலண்ட். அந்த ஐலண்டுக்குள்ளே தான் இந்த கார்டனையே அமைச்சிருக்காங்க. ஓகே, வாங்க நாங்கள் அடுத்த இடங்களை சுற்றி பார்ப்போம். இதில் ஆரம்பத்தில் வந்து ஒரு கைட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, யூரோங் லேக் கார்டன்ஸ். யூரோங் லேக் கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னான், இந்த கார்டனுக்குள்ளே வந்து 3 கார்டன் இருக்குது. சைனீஸ் கார்டன், அடுத்தது வந்து ஜப்பானீஸ் கார்டன் 2வது கார்டன், அடுத்தது வந்து லேக் சைட் கார்டன்ஸ். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க வந்தது வந்து சைனீஸ் கார்டன் மட்டும்தான் இன்றைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னொரு நாளைக்கு வந்து நாங்கள் இந்த ஜப்பானீஸ் கார்டனையும் லேக் சைட் கார்டனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த சைனீஸ் கார்டனுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, கிராண்ட் ஆக், எடிபிள் கார்டன், ட்வின் பகோடா, வாட்டர் வால் கோர்ட், ஸ்டோன் போட், டீ பவிலியன், பேம்பூ க்ரூவ், வாட்டர்ஃபால், பொன்சாய் கார்டன், பகோடா பிளாசா, க்ளவுட் பகோடா. இதுதான் இப்போ நாங்கள் பார்த்துட்டோம். க்ளவுட் பகோடா, ஹார்வெஸ்ட் மூன் டெரஸ், கேஸ்கேடிங் க்ரீக், கேஸ்கேடிங் பவிலியன். இன்னுமே எங்களுக்கு 12 செக்ஷன் பார்க்க இருக்குது. நாங்கள் இப்போ முடித்தது வந்து க்ளவுட் பகோடா மட்டும்தான். இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, இந்த லேக் தான் வந்து யூரோங் லேக். இந்தளவு சைனீஸ் கார்டன் இந்தளவு ஏரியாவே வந்து நாங்கள் சுற்றி பார்ப்போம். அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து இந்த ஜப்பானீஸ் கார்டனே, அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து லேக் சைட் கார்டனே சுற்றி பார்ப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம். இங்கே நின்று கொண்டு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தது இப்போ நம்பர் 10 க்ளவுட் பகோடா தான் இப்போ பார்த்துனாங்க. ஓகே, இப்போ நாங்கள் இந்த வழியால் அடுத்த 9 என்னது பகோடா பிளாசா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, ஆரம்பத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. க்ளவுட் பகோடாவை தாண்டினா போய் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. உங்களுக்கு பசிச்சுன்னு சொல்லிச்சோன்னா வந்து இதில் சாப்பிட்டுட்டு போங்க. ரெஸ்டாரண்ட்டே பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது, நல்ல வடிவாக அமைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, அடுத்தது பகோடா பிளாசா. இன்ஃபர்மேஷன் கவுண்டரை தான் சொல்கிறாங்க பகோடா பிளாசா. ஃபிக்கஸ் லோனுன்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் இல்லை. 3000 பீப்புளுக்கிட்ட இந்த ஸ்பேஸில் ஏதாவது ஈவெண்ட் ஏதாவது செய்து அட்டென்ட் பண்ணலாம். அதுக்குரிய இடம்தான் வந்து இந்த ஃபிக்கஸ் லோன், வேறு ஒன்றும் இல்லை. ஈவெண்ட்ஸுகள் ஏதாவது நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இடம், அதைத்தான் இந்த ஃபிக்கஸ் லோனுன்னு சொல்லினா வேறுங்க லேக் எப்படி இருக்குன்னு சொல்லி லேக்.
லேக்கின்ற கலர் இது வந்து லேக்கின்ற கலர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த லேக் வந்து கடலோட இணைஞ்சிருக்கு, அதால் நல்ல தண்ணியாக தான் இருக்கும். இதுதான் அந்த ஃபிக்கஸ் லோன் அந்த ஏரியா. ஏதாவது இவெண்ட்ஸுகளை ஏதாவது செய்கிறான்னு சொல்லி சொன்னால் இந்த ஏரியாவில் வந்து நடத்தலாம். 3000 பேருக்கிட்ட இந்த ஏரியாவில் அட்டெண்ட் பண்ணலும். அதாவது அவுட்டோர் ஸ்டேடியம் மாதிரி. அதில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மேடை இருக்குது. ஸோ அதில் மேடை போட்டு இதில் ஆக்கள் அட்டெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஸ்பேஸ். இந்த கார்டனுக்கு நடுவில், இந்த சின்ன தீவில் வந்து இந்த கார்டனுக்கு நடுவில் இப்படி ஒரு ஸ்பேஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதைத்தான் சொல்கிறாங்க ஃபிக்கஸ் லோன் என்று சொல்லி. வாங்க இப்படியே சுற்றி பார்ப்போம். நிறைய மரங்கள் இந்த ஏரியாவை சுற்றியே ஒரு இடம் விடாமல், ஒரு ஸ்பேஸும் விடாமல் வந்து நிறைய மரங்கள் பூக்கண்டுகளை வந்து அப்படியே வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த சைனீஸ் கார்டன் வந்து முதலாக இந்த பிளானை வந்து ஆரம்பித்த ஆண்டு வந்து 1968ஆம் ஆண்டு தான் வந்து இந்த சைனீஸ் கார்டனை வந்து கட்டுவோம்ன்ற ஒரு பிளானை வந்து ஆரம்பித்தாங்க. அதை ஆரம்பித்தது வந்து JTC, ஜுராங் டவுன் கார்ப்பரேஷன். இந்த ஜுராங் டவுன் கார்ப்பரேஷன் வந்து இந்த சைனீஸ் கார்டனை வந்து கட்டுவோம்ன்ற ஒரு முதல் கட்ட பிளானை வந்து அவங்க தான் மேற்கொண்டுச்சுன்னா 1968ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அதை ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கிறாங்க. 1970ஆம் ஆண்டு தான் வந்து இந்த பிளானை வந்து இந்த ஐலண்டில், இந்த ஜுராங் லேக்குக்கு நடுவில் இருக்கிற இந்த ஐலண்டை வந்து நாங்கள் ஒரு சைனீஸ் கார்டனாக வந்து உருவாக்குவோம் என்று சொல்லி அந்த திட்டத்தை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. வந்து பிளானுகள் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க வந்து 1970ஆம் ஆண்டு. பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் 71ஆம் ஆண்டு இது இந்த கட்டுமான பணிகளை வந்து ஆரம்பிக்கணும். 1971ஆம் ஆண்டிலிருந்து 75ஆம் ஆண்டு 4.5 வருஷத்தில் வந்து இந்த கார்டனை வந்து உருவாக்கினோம். சாட் மழை வெய்ய வலிக்கிட்டுட்டு இஞ்சாலி பக்கம் ஒரு இடம் போகுது, என்னன்னு தெரியலை. லேக்கின்ற வியூவை பாருங்க. லேக்கில் எங்களுக்கு கால்களவு எழுமோ தெரியலை, ஆனால் லேக்கின்ற வியூவை பாருங்க. முதலை மாரி சின்னனா இல்லை முதலையாண்டு தெரியல, போய்கொண்டிருக்கு. நிறைய நிற்குமோ முதலையா இல்லை முதலைன்ற ஒரு ஏதாவது டைப்பாண்டு தெரியலை. அது இந்த மேல் உருவம் மட்டும், தலை மட்டும் தெரியுது. அப்படியே பாருங்க தண்ணியில் போய்கொண்டிருக்கு பாருங்க. இந்த சிங்கப்பூரை அப்படியே சுத்த வர பாருங்க, அப்படியே ஃபுல்லாக பில்டிங்காகவே இருக்குது. அந்த பில்டிங்களுக்கு நடுவில் வந்து இப்படி ஒரு கார்டன் அமைச்சிருக்கிற வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இவ்வளவு க்ரீனரியான ஒரு கார்டனை வந்து அமைச்சிருக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். பார்த்திங்கன்னா இந்த லேக்குக்கு இந்த வியூவிலேயே வந்து இங்கால அப்படியே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு வாட்டர் ஃபால் அமைச்சிருக்காங்க. எந்த பெரிய வாட்டர் ஃபால், அப்படியே செயற்கையான ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று அமைச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் மற்ற பீக்கான டைமில் அல்லது ஏதாவது விசேஷமான டைமில் வந்து இந்த வாட்டர் ஃபாலில் வந்து இன்னும் வித்தியாசமான லைட்டிங்ஸ் அதுகளெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள் வந்திருக்கிற டைம் வந்து ஆஃப் பீக் டைம்ன்றதால் ஒரு அப்படியான ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு இனி இல்லை அந்தளவு நல்லா இருக்குது இந்த வாட்டர் ஃபால். அப்படியே பேக்ரவுண்டில் வந்து ஒரே க்ரீனரியாக அப்படியே பாருங்கள், க்ரீனரியாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பகோடாவும் தெரியுது. அதுக்கு நடுவில் வந்து சென்டன் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு செயற்கையான வாட்டர் ஃபால் வந்து அமைச்சிருக்காங்க.
நடுவில் ஹோல் மாதிரி ஒன்றும் வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து இதில் பிக்னிக் மாதிரியாக வந்து நீங்கள் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணி போட்டு போகலாம். இந்த இருக்கைக்கு வந்து இந்த இரைச்சல், அதாவது தண்ணின்ற சத்தமே வந்து கேட்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குது. ஒரிஜினலாக இப்படி ஒரு ஆற்றுல வந்து நாங்கள் நிற்க வந்து எப்படி அது இந்த தண்ணின்ற சத்தம் கேட்குமோ அதே மாதிரி நீலேண்டளவு நல்லா இருக்குது. இந்த தண்ணின்ற சத்தத்தோடு இருந்து இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நீலேண்டளவு நல்லா இருக்குது. நல்ல சாப்பாடோ அல்லது ஏதாவது ஒன்று கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் இருந்து சாப்பிட்டு அப்படியே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு போகிறதுக்கு நீலேண்டளவு ஒரு நல்ல பிளேஸ். ஓகே, வாங்க அப்படியே போவோம். என்னென்னு பார்த்தீங்களா, மூங்கில் மரம், பேம்பூ ட்ரீ. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இந்த மூங்கில் மரத்தை பார்க்குறேன். எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வாட்டர் வால் கோட் தான் வந்து இந்த இப்போ நாங்கள் பார்த்த இந்த செயற்கையான நீர்வீழ்ச்சி. வால் கோட்டை வந்து நாங்கள் தாண்டி வந்தோம்னு சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு 2 சோடியான பகோடா வந்திருக்கு. சும்மா இந்த தண்ணி இந்த பேக்யார்டில் வந்து அதை பார்க்க இனியில்லையன்றளவு நல்லா இருக்குது. அப்படியே லேக்கோடையே அப்படியே சேர்ந்த மாதிரியே இருக்குது 2 ட்வின் பகோடா. வாங்க இப்படியே அடுத்த செக்ஷனை போய் பார்ப்போம். இதுலேயே அப்படியே போகிற இடம் எல்லாமே வந்து இந்த பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு இனியில்லையன்றளவு நல்லா இருக்குது. இப்படியே பாருங்க, அந்த ட்வின் பகோடாவில் ஒரு பகோடா வந்து அப்படியே லேக்கின்ற பேக்யார்டில் பேக்ரவுண்டில் வந்து அப்படியே லேக் இருக்குது. அப்படியே இதில் பகோடா இருக்குது. பார்க்குறதுக்கே நீலன்றளவு நல்லா இருக்குது. கூடுதலாக இதான் வந்து எல்லாட்ட ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்டார்ட்டில் வந்து க்ளவுட் பகோடாவை பார்த்தோம். அதே மாதிரி இதில் வந்து இருக்கிறது வந்து ட்வின் பகோடா. ஆனால் அந்த க்ளவுட் பகோடா வந்து 7 மாடிக்கிட்ட இருந்துச்சு. இது வந்து ஜஸ்ட் 3 மாடி பகோடா தான் வந்து. வாங்க அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ட்வின் பகோடா, ட்வின் பகோடா இங்கேருந்து போயக்கே உண்மையிலேயே பார்க்குறதுக்கு இன்னும் இல்லைன்றளவு நல்லா இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சும்மா சைனீஸுன்ற கட்டட அமைப்பில் வந்து அப்படியே கட்டியிருக்காங்க. சும்மா பார்க்குறதுக்கே நீ இல்லைன்றளவு பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது 3 ஸ்டோரி தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கே நல்ல வடிவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த பகோடாவின் வந்து முடிவு வந்து அப்படியே லேக்கோட சேர்கிற மாதிரியே கட்டியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே லேக் இருக்குது. லேக் இருக்கிறதால இது இந்த அழகு வந்து நீ இல்லைன்றளவு மெருகூட்டப்பட்டிருக்காண்டே சொல்லலாம். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். பாருங்க அப்படியே லேக் இங்கால இந்த இதால் அப்படியே வந்தோம்னு சொல்லி சொன்னால் லேக்கின்ற ஒரு எண்டிலேயே வந்து இதை கட்டியிருக்காங்க. லேக்குக்கு நடுவிலேயே தான் இந்த ட்வின் பகோடா இருக்குது. பக்கத்துலேயே 2 பகோடா இருக்குது. ரெண்டுமே வந்து 3 ஸ்டோரிஸ் தான். ஆனால் முதல் நாங்கள் பார்த்த க்ளவுட் பகோடா வந்து எங்களுக்கு ஏற இல்லாத. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்ட்டு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஏறுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கு. ஸோ வாங்க இந்த பகோடாவை மேலே ஏறி போய் பார்ப்போம் உள்ளே என்ன இருக்கான்னு சொல்லி.
சும்மா இதே மாதிரி கட்டிடக்கலையை நீங்கள் வந்து கொரியா வழியை பார்த்துருப்பீங்க. அங்கேயும் வந்து இப்படித்தான் இருக்கும் இந்த டவர்கள். இதே மாதிரி டவர்களை நீங்கள் கொரியாவில் அல்லது நார்த் இந்தியா வழியை பார்த்துருப்பீங்க. வாங்க மேலே போய் பார்ப்போம். மேலே போக முதல் இந்த சைட்டால் போய் பார்ப்போம் இந்த அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், இந்த பேக்ரவுண்டில் அப்படியே வேறங்க எப்படி இருக்குது பார்க்க. ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஜுரோங் கார்டன்ஸ் வந்து 3 கார்டன்களை கொண்டது. ஒன்று வந்து லேக் சைட் கார்டன், சைனீஸ் கார்டன், ஜப்பானீஸ் கார்டன். இந்த சைனீஸ் கார்டனும் ஜப்பானீஸ் கார்டனும் வந்து ஒரு சின்ன ஐலண்ட் மாதிரி. இந்த ரெண்டுக்கும் இடையில் நிலப்பரப்போட ஒரு தொடுசலம் இல்லை. நிலப்பரப்பை இணைக்கிறது வந்து ஒரு பிரிட்ஜ். ஆனால் வந்து லேக் சைட் கார்டன் வந்து நிலத்தோட ஒண்டியே இருக்குது. ஸோ அது ஒரு ஐலண்ட் மாதிரி இல்லை. ஆனால் இந்த ஜப்பானீஸும் இந்த சைனீஸ் கார்டனும் வந்து ஒரு ஐலண்டுன்னு சொல்லிடாத ஒரு சின்ன நிலப்பகுதி. ஸோ இந்த சிங்கப்பூருன்ற நிலப்பகுதியோட இணைக்கிற ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அதே நேரம் இந்த சைனீஸ் கார்டனையும் ஜப்பானீஸ் கார்டனையும் இணைக்கிறதுக்கும் இன்னொரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இது கிட்ட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மெயின் கேட் இருக்குது. இந்த மெயின் கேட்டுக்கு இந்த சைனீஸ் கார்டனுக்கு வர மெயின் என்ட்ரன்ஸு மெயின் கேட்டு சிங்கப்பூருன்ற நிலப்பகுதியை இணைக்கிற பிரிட்ஜ் தான் வந்து இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பார்க்குறதுக்கு எவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த தண்ணின்ற இந்த லேக்குன்ற பேக்ரவுண்டில் பார்க்க நீலியண்டளவு வடிவாக இருக்குது பார்க்க. சும்மா அப்போ இதில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீலியண்டளவு நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஹயாக்கிங் அதுகள் எல்லாம் போட்டுகள் எல்லாம் நிற்குது. நாங்கள் இன்னொரு நாளைக்கு வந்து இந்த ஹயாக்கிங் போட் அதுகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஓகே, வாங்க அப்படியே மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த கதவையே பார்த்தீங்களா அவ்வளோ இதாக செய்திருக்காங்க. கதவுன்ற இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சிங்கத்தின் தலை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. முழுக்க வந்து சைனாவின் ஆர்கிடெக்சரில் வந்து சைனீஸ் ஆர்கிடெக்சரில் வந்து அப்படியே செய்திருக்காங்க. வாங்க அப்படியே மேலே ஏறி போய் பார்ப்போம். இது எங்களை எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது வந்து நாங்கள் வெளிச்ச வீடு ஒன்று இருக்கும். எல்லா கடற்கரையிலையும் அந்த வெளிச்ச வீட்டில் ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எல்லாத்துக்கும் படி வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே ஏறி போய் பார்ப்போம். அந்த க்ளவுட் பகோடாவிலையும் எங்களுக்கு ஏற விட்டுருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இனியில்லைன்றளவு நல்லா இருக்கும். அது வந்து 7 மாடி, இது வந்து ஒரு 3 மாடி தான். அதால் எங்களுக்கு நல்ல வியூ கிடைக்குமோ தெரியல. பட் இதுக்கும் வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இது முதலாவது மாடியில் நிற்கிறேன். வாவ், இங்கேருந்து பார்க்க சிட்டி வியூ இனியில்லைன்றளவு நல்லா இருக்குது. வாங்க அப்படியே மேல் மாடிக்கு போவோம். ஓகே, இதுதான் வந்து கடைசி மாடி. சும்மா இதை பார்க்க ஞாபகம் வர்றது வந்து அந்த வெளிச்ச வீடு மாதிரி தான் இருக்குது பார்க்க. டோட்டலாக 2 ஃப்ளோரான். கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து 3, மேலே 2 மாடி, டோட்டலாக 3 ஃப்ளோரான் இருக்குது. சிங்கப்பூர் சிட்டி வியூவை பாருங்க. அப்படியே ஃபுல்லாக கட்டிடமாகவே இருக்குது. இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே
முழுக்க முழுக்க கட்டிடத்தால் நிரம்பின பகுதியாகவே இருக்கு பாருங்க. முழுக்க கட்டிடங்கள். அந்த கட்டிடங்களுக்கு நடுவில் தான் இந்த கார்டனை வந்து அமைச்சிருக்காங்க. எல்லாருக்கும் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார்டன் வந்து ரிலாக்ஸ் ஆகி போகிறதுக்கு. ஓகே, வாங்க அப்படியே கீழே இறங்குவோம். உள்ளுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கு. இது அதே மாதிரி இன்னொரு பகோடா. ஸோ இந்த பகோடாவுக்கு மேலே வேற வேண்டாம், அதே மாதிரி தான் இருக்கும். மழையும் வேறு பெய்ய துவங்குது, என்ன செய்கிறதோ தெரியல, மழை கூட பெய்தா. ட்வின் பகோடாவையும் பார்த்துட்டு நீங்கள் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். இந்தளவு சிட்டிக்கு நடுவில் வந்து இந்த கார்டனை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே இருக்கிற ஆட்களுக்கு. ஏன்டா இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஃபுல்லாக மற்ற இடம் எல்லாம் வந்து எல்லாம் குளோபலைசேஷன் அதுகளால் வந்து எல்லாமே ஃபுல்லாக பில்டிங்கள் பில்டிங்களாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் இப்படியான ஒரு கார்டன் அமைச்சா வந்து ஒரு ஃபேமிலியோடையோ இல்லை யாரோடையும் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருந்துட்டு போகிற மாதிரி இருக்கும்.